கொஞ்சம் தியரி பார்த்தரலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நியூக்ளியர் ஃபிஷன்ல எப்படி இது அப்ளை ஆகுது பார்க்கலாம். பொதுவா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன? இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ஓகே, ஹியர் ஒரு நியூக்ளியர் இருக்கு, அது வந்து பிரேக் ஆகுது, நியூக்ளியர் ஃபிஷன். பிரேக் ஆனவுடனே இந்த ரெண்டு பார்ட்டிகிளுக்கும் வெலாசிட்டி இருக்கும். இந்த பார்ட்டிகிள் இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. இதோட மாஸ் m1, இதோட மாஸ் m2. ஆரம்பத்துல இதோட மாஸ் கேபிட்டல் M, கேபிட்டல் V வந்து 0. ஓகே, புரியுதா? இப்ப யுரேனியம் 92-238 அப்படினா இதுக்கு எந்த வெலாசிட்டியும் இல்ல. It emits an alpha particle and the daughter nuclei is thorium. இது ரெண்டுக்குமே கைனடிக் எனர்ஜி இருக்கும், அதுதான் எனர்ஜி ரிலீஸ்ட். எனர்ஜி ரிலீஸ்ட்ங்கிறது it is not a gamma radiation. The energy which is released is available with these product nuclei in the form of kinetic energy. இதுல கொஞ்சம் kinetic energy, இதுல கொஞ்சம் kinetic energy இருக்கும். அதுதான் அந்த mass difference வந்து எனர்ஜியா கன்வர்ட் ஆகுது. Mass of the reactant is more than the mass of the product into 931 mega electron volt. அப்படிங்கிற எனர்ஜி ரிலீஸ்ட் வந்து it is available in the form of kinetic energy with these particles. Binding energy கொடுத்தாங்கன்னா binding energy of the product minus binding energy of the reactant அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் the energy released. So இதுலயும் kinetic energy இருக்கு. இங்க law of conservation of momentum அப்ளை பண்ணும்போது initial momentum is equal to final momentum. Initial momentum என்ன? 0. Final momentum என்ன? m1 v1 plus m2 v2. இது ரெண்டும் necessarily they have to go in the opposite direction. ஏன்னா இதெல்லாம் வெக்டர் குவாண்டிட்டிஸ். ஒரு ரெண்டு வெக்டர் சேர்ந்து 0 வெக்டர் வரணும் அப்படினா இது a வெக்டர், அது வந்து மைனஸ் a வெக்டர். அப்படி இருந்தா தான் ரெண்டு வெக்டர் சேர்ந்து 0 வெக்டர் வர முடியும். So they will be going in exactly opposite directions. சரி, இப்போ மேக்னிட்யூட் வைஸ் ரெண்டு வெக்டருக்குமே ஈக்குவல் தான். மைனஸ் a வெக்டரா இருந்தாலும் a வெக்டரா இருந்தாலும் மேக்னிட்யூட் ஈக்குவல். அதனால you can say m1 v1 is equal to m2 v2 அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். Okay, if you take the magnitude they are equal. அப்ப you get a ratio here v1 by v2 is equal to m2 by m1 அப்படின்னு ஒரு ரேஷியோ கிடைக்குது. இது ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டிஸ். இதுல உங்களுக்கு என்ன புரியுது? சின்ன பார்ட்டிகிள் வேகமா போகும். ஏன்னா m1 v1 equal to m2 v2. மாஸ் கம்மியா இருந்தா வெலாசிட்டி அதிகமா இருக்கும், மாஸ் அதிகமா இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரி சார், இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்ட்டிகிள் சின்னது, இதுதான் ஆல்பா. ஓகே, v1 by v2 என்ன வரும் அப்படினா mass of this is 234 and mass of this is 4. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்பா பார்ட்டிகிளுக்கு உள்ள velocity எவ்வளவு இருக்கும்னா 234 by 4 into velocity of the daughter nucleus. அப்ப ஆல்பா பார்ட்டிகிள் will be going at tremendous velocity அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சின்ன பார்ட்டிகிள் வேகமா தெரிச்சு ஓடும். ஓகே, அடுத்து you should understand the ratio of the kinetic energies. Kinetic energy என்ன? of m1 v1 square of m2 v2 square. இத நான் எப்படி எழுதிக்கிறேன்? of m1 v1 v1 of m2 v2 v2 அப்படி எழுதிக்கிறேன். இத கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்? because m1 v1 is equal to m2 v2. Again what you get? v1 by v2. Therefore நமக்கு என்ன புரியுது? ratio of the kinetic energy is equal to v1 by v2, that is also equal to m2 by m1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த கேஸ்ல எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, kinetic energy of alpha particle அப்படிங்கிறது இதே ரேஷியோல தான் இருக்கு பாருங்க. v1 v2 ரேஷியோல தான் இருக்கு. அப்ப அது எவ்வளவு வருது அப்படின்னா 234 by 4 into kinetic energy of the daughter nucleus. அப்ப daughter nucleus இருக்கக்கூடிய kinetic energy விட alpha particle இருக்கக்கூடிய kinetic energy ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிறேன். the total energy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் டோட்டல் எனர்ஜி. அப்ப the energy released அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அப்படின்னா, the energy released is equal to kinetic energy of alpha particle plus kinetic energy of the daughter nucleus. ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் டோட்டல் எனர்ஜி. ஓகே, இதுல வந்து நீங்க ஒரு ஃபார்முலா ஒன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, sir this is kinetic energy of alpha particle. The kinetic energy of daughter nucleus அப்படிங்கறது எப்படி போடலாம்? it is 4 by 234 kinetic energy of the alpha particle. ஓகே, அப்ப மொத்தம் இத ஆட் பண்ணா என்ன வந்துரும் அப்படினா 1 plus 4 by 234 kinetic energy of the alpha particle is q.
So இதுக்கு நீங்க LCM எடுத்தீங்கன்னா 238 by 234 into kinetic energy of the alpha particle is Q. Therefore supposing ஒரு ப்ராப்ளத்துல வந்து total energy கொடுத்துட்டு kinetic energy of the alpha particle எவ்வளவு அப்படினு கேட்டா என்ன செய்யணும் 234 by 238 அப்படிங்கற நம்பரால தரணும். சோ ஒரு உதாரணத்தை வச்சு உங்களுக்கு சொல்லிருக்கேன். சோ யுரேனியம் emits an alpha particle gives thorium அப்படிங்கறப்ப இந்த நம்பர்ஸ் வருது. சோ இது வந்து ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜெனரல் ஃபார்முலா மாதிரி சொல்லணும்னா நான் என்ன சொல்றேன் a minus 4 divided by a அப்படினு சொல்றேன். அதாவது a is the mass number of that particular nucleus, x is a okay down x is a emits an alpha particle அப்படினா புதுசா வரக்கூடிய நியூக்ளியஸ் என்ன இருக்கும் a minus 4 அப்படி வரும். சோ இப்போ இந்த kinetic energy of alpha particle எவ்வளவு இருக்கும் அப்படினு கேட்டா q into a minus 4 by a அப்படிங்கற மாதிரி இருக்கும். ஓகே மேக் a note of this. சரி டாட்டர் நியூக்ளியஸ்க்கு எவ்வளவு வரும் அப்படினா அதை எழுதுவோமா டாட்டர் நியூக்ளியஸ்க்கு மீதி இருக்கிறது வரும். So the energy is available only with these two particles. மீதி kinetic energy of the daughter nucleus எவ்வளவு வரும் q minus kinetic energy of alpha particle. Kinetic energy of alpha particle எவ்வளவு 234 by 238. சரி அப்ப 1 minus 234 by 238 னா அது எவ்வளவு that is 4 by 238. அப்ப ரொம்ப கம்மியான kinetic energy தான் அந்த daughter nucleus கிட்ட இருக்கும். அது எவ்வளவு 4 by 238. சோ ஒரு ஜெனரல் ஃபார்முலா ஒன்னு சொல்றேன் kinetic energy of the daughter nucleus எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லணும் ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணா ஆல்பா பார்ட்டிகிளுக்கு 4 தான் divided by a அப்படினு வரும். சரியா? சோ இதெல்லாம் எழுதிங்க. நீங்க அந்த ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க எழுதிக்கங்க. ஓகே யூ நோ திஸ். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தியரி நான் சொல்றேன் உங்களுக்கு. அழிச்சறேன். இப்போ நான் சொல்ல போற தியரி வந்து என்னன்னா ஆல்பா பீட்டா காமா டிகே. சரியா? ஆல்பா பீட்டா காமா டிகே. ஓகே அதுல ஃபர்ஸ்ட் திங் ஆல்பா டிகே அப்படினா என்ன ஒரு நியூக்ளியர் unstable nucleus இருக்கு it emits an alpha particle so it becomes like this. okay so என்ன நடக்குது ஒரு சின்ன நியூக்ளியஸ் ஆ இது ஸ்டேபிளா இருக்கு. அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல 56 ஸ்டூடண்ட் அதுல 26 பேர் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. இருந்தாலும் டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர். அவர் பேர் என்ன நியூக்ளியர் ஃபோர்ஸ். அவர் வந்து என்ன பண்ணுவாரு அந்த டீச்சர் என்ன பண்ணுவாரு அப்படினா இந்த 56 பேரையும் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு. அதுதான் அயன். ரைட். இதுவே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நியூக்ளியஸ் ஆயிடுச்சு. யுரேனியம் 92 238. இப்போ வந்து நம்ம டீச்சர் என்ன சொல்றோம் ஒரு கல்யாண மண்டபத்துல நிறைய ஸ்டூடெண்ட உட்கார வச்சு 238 பேரை உட்கார வச்சு சார் ஓகே சார் கிளாஸ் நடத்துங்க சார் அப்படிங்கிறோம். கொரோனாலாம் இல்லை ஓகே அப்ப கிளாஸ் நடத்துங்க சார் அப்படிங்கிறோம். நம்ம வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் தான். எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் பாடம் நடத்துவார். இருந்தாலும் 92 சேட்டைகள் வாலு பசங்க இருக்காங்க. அவங்க படாத பாடுபடுத்தி அங்கங்க காய்ச்சி முடிச்சு கத்தி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவர் எவ்வளவோ கத்தி பாக்குறாரு கவனிங்க கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அந்த 238 பேரை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறதுக்கு முடியல. So the nuclear force is unable to control the electrostatic repulsion between these protons. There are so many protons. அதனால என்ன ஆயிருது கதவு ஓரமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இவர் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சரியா நீ பாட்டா நடத்திக்கிட்டே இரு நான் பாட்டா வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு 4 பேர் குறைகிறாங்க. இந்த 4 பேர் வெளியில ஓடி போயிட்டாங்களே அவங்க தான் ஆல்பா பார்ட்டிகிள். ரைட். இப்போ ஆரம்பத்துல இருந்தது 92 238 வெளியில போனது 4 பேர். அப்ப மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க 234 பேர் இருக்காங்க. இதுக்கு பேரு ஆல்பா டிகே. So when alpha particle is emitted the atomic number decreases by 2 and the mass number decreases by 4. okay you understand this. அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன பீட்டா டிகே. இந்த பீட்டா டிகேல ரெண்டு இருக்கு. ஒன்னு பீட்டா மைனஸ் டிகே. பீட்டா மைனஸ் டிகே.
ஓகே, இது என்னது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் உள்ளே இருந்து வெளியில வர்றதுக்கு பேர் தான் பீட்டா மைனஸ் டிகே. X is at A emits a negative beta particle அப்படினா the atomic number will increase by 1 and there is another particle will come that is known as anti-neutrino. சரி, அப்ப பீட்டா மைனஸ் டிகே னா என்ன? நியூக்ளியஸ் உள்ளே இருந்து வெளியில தான் எலக்ட்ரான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா நியூக்ளியஸ் உள்ளே இருந்து ஒரு பார்ட்டிகிள் வருது, that is exactly the electron. அதோட மாஸ் எவ்வளவு இருக்கு? 9.1 into 10 power minus 31 கிலோ. அதுல சார்ஜ் எவ்வளவு இருக்கு? -1.602 into 10 power minus 19 கூலும். அப்ப அது என்னது? அது ஒரு எலக்ட்ரான். ஆனா நியூக்ளியஸ் உள்ளே இருந்து வெளியில வருது இல்ல, அதனால அதுக்கு ஒரு வித்தியாசமான பேர் என்ன வைக்கிறோம்? பீட்டா மைனஸ் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். அது ஏன் அப்படி ஒரு பார்ட்டிகிள் வரணும் அப்படிங்கறத பத்தி நான் இப்ப சொல்றேன், கவனிச்சீங்க. முதல்ல பீட்டா மைனஸ் டிகேக்கு ஈக்குவேஷன் என்னன்னு புரிஞ்சுங்க. இது கணக்கு போடுறப்ப தேவைப்படும். அது ஏன் அப்படி நடக்குதுங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். ஓகே, தென் ஒன் மோர் பார்ட்டிகிள் பீட்டா மைனஸ் னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் பீட்டா பிளஸ் னு ஒன்னு இருக்கு இல்லையா? சோ பாசிட்டிவ் பீட்டா பார்ட்டிகிள். அப்ப பீட்டா டிகேல பாசிட்டிவ் பீட்டா பார்ட்டிகிள் வருது, பீட்டா பிளஸ் டிகே அப்படினா என்ன அப்படினா it emits a particle which is having a mass 9.1 10 power minus 31 but the charge is plus 1.60 to 10 power minus 19. சார்ஜ் பார்த்தா புரோட்டான் மாதிரி இருக்கு, மாஸ பார்த்தா எலக்ட்ரான் மாதிரி இருக்கு. அதனால இந்த பார்ட்டிகிளுக்கு பேரு பாசிட்ரான். ஆன்டி பார்ட்டிகிள் ஆஃப் எலக்ட்ரான், பாசிட்ரான் வெளியில வருது. அப்ப the daughter nucleus என்ன ஆகும்? The atomic number decreases by 1 and the mass number remains the same. Atomic number decreases by 1. இங்க atomic number increases by 1. இதுல இந்த மாதிரி பாசிட்ரான் வரும் பொழுதெல்லாம் நியூட்ரினோ அப்படின்னு வரும். இது என்னது? நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ ரெண்டும் பாக்கெட் ஆஃப் எனர்ஜி. அது வந்து போட்டான். பட் ஏன் அதை நம்ம போட்டான்னு சொல்லல அப்படின்னு சொன்னா இது ஸ்பின் ஆகிட்டே வரும். இது ஒரு பக்கமா ஸ்பின் ஆகும், இது வேற ஒரு பக்கமா ஸ்பின் ஆகும். சரியா? இது ஹர்பஜன் சிங் அப்படின்னா அது ராஜு, அவங்கள பத்தி ராஜு. என்னோட பீரியட் அதெல்லாம். இப்போ உள்ள ஸ்பின்னர்ஸ் பத்தி நான் இப்ப நான் கிரிக்கெட் பார்க்கறது இல்ல, கொஞ்ச நாளாச்சு நான் கிரிக்கெட்லாம் பார்த்தேன். ஓகே, இது லெக் ஸ்பின், அது ஆஃப் ஸ்பின். ஓகே, ஒரு ஜாகிர் கான் போடுற பாலுக்கு பேர் வந்து போட்டான், ஹர்பஜன் சிங் போடுற பாலுக்கு பேரு நியூட்ரினோ. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் போட்டான்னா அதுக்கு பேரு ஆன்டி நியூட்ரினோ. ஓகே, எல்லாமே கிரிக்கெட் பால் தான். அதாவது எல்லாமே பாக்கெட் ஆஃப் எனர்ஜி தான். ஸ்ட்ரெயிட்டா வந்து இருக்கு அப்படின்னா அது போட்டான், அது ஸ்பின் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வந்து நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ சொல்றோம். ஓகே, ஃபைன். அடுத்து இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வர வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீ தெரிஞ்சுக்கணும். ஓகே, லிசன். இதுக்கான கான்செப்ட் என்ன? ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நியூக்ளியஸ் உடைய ஸ்டெபிலிட்டி, நியூக்ளியஸ் உடைய ஸ்டெபிலிட்டி depends on neutron proton ratio. ஆரம்பத்துல அது எப்படி இருக்கும்? The neutron number is taken in the y axis, proton number is taken in the x axis. proton number na atomic number, neutron number na the a minus z. இந்த கிராஃப் வந்து ஆரம்பத்துல வந்து it goes as a straight line. ஆரம்பத்துல it goes as a straight line 45 degreesல போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்பா பார்ட்டிகிள் வெரி ஸ்டேபிள், Be48, C612, O816, Ne1020 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் அப்படி நம்ம Be/A கர்வ்ல படிச்சிருக்கோம். இது எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஈக்குவலா இருக்கு. இது 6, அது 12 - 6. இது 8, அது 16 - 8. இது 10, அது 20 - 10. எல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஆனா இது அப்படி போயிட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படி போக ஆரம்பிச்சிடும், ஸ்லைட்லி டில்ட் ஆகி போகும். அதுதான் இப்ப அயர்ன் எடுத்துட்டேன்னு வச்சுக்க, வெரி வெரி ஸ்டேபிள். ஆனா இதுல வந்து புரோட்டான் நியூட்ரான் ஈக்குவலா இருக்கா? இல்ல. புரோட்டான் 26 வருது, ஆனா நியூட்ரான் வந்து 30 வருது. அப்பதான் ஸ்டேபிளா இருக்கு. அப்ப ஆரம்பத்துல புரோட்டானும் நியூட்ரானும் ஈக்குவலா இருந்தா ஸ்டேபிளா இருக்கு, சின்ன சின்ன ஆட்டம். கொஞ்சம் பெரிய ஆட்டமா வரும்போது நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமா இருந்தா தான் ஸ்டேபிளா இருக்கு. இந்த கிராஃப் தான் n/p ரேஷியோ. ஒரு ஆட்டம்ல ஒருவேளை n அதிகமா இருக்கு, p கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்டிகிள் எந்த இடத்துல இருக்கும்? இங்க இருக்கும். இது எப்படி இந்த கிராஃபுக்கு வர முடியும் அப்படின்னா ஒரு நியூட்ரான்
அதுல குறைஞ்சி ஒரு புரோட்டான் அதிகமானால் ஒரு நியூட்ரான் எண்ணிக்கை குறையுது, ரைட், கொஞ்சம் கீழே இறங்குது, புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாகுது, கொஞ்சம் இந்த பக்கம் வருது, அந்த கிராஃப்ல உட்கார்ந்துருது. அப்ப வந்து டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி இந்த ஆட்டம் என்ன பண்ணணும்? நியூட்ரான் டு புரோட்டான் கன்வர்ஷன் பண்ணணும். அப்ப ஒரு நியூட்ரான் என்ன ஆகும்னா டிகே ஆகும். அப்படி டிகே ஆகும் பொழுது அது கொடுக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் இதுதான். அப்ப ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறுது. இன்சைட் தி நியூக்ளியஸ் தி சேஞ்ச் ஹேப்பன்ஸ். அப்ப புரோட்டான் மாறும் பொழுது இந்த டோட்டல் 0 வரணும், இந்த டோட்டல் 1 வரணும். நியூட்ரான்னா என்ன? அதுக்கு சார்ஜ் கிடையாது, மாஸ் 1 kW. ஓகே, அப்ப மேல 1 வரும், கீழே 0 வரும். இது என்னது? புரோட்டான். அதுல சார்ஜ் உண்டு பிளஸ், மாஸ் என்னது? 1 kW. ஓகே, இது என்னது? எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் -1 0. இது வந்து ஆன்டி நியூட்ரினோ. டோட்டல் வந்து இங்க 0 வந்துரும், இங்க 1 வந்துரும். இது புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப ஒரு நியூட்ரான் வந்து ரெண்டா உடையுது. அந்த நியூட்ரானுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் வெளியில வருது. மைனஸ் பிளஸ் ரெண்டும் சேர்ந்து 0. அது நியூட்ரான். அந்த எலக்ட்ரான் மட்டும் ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள் வித் நெகட்டிவ் சார்ஜ் அது மட்டும் வெளியில வரும் பொழுது மீதி என்ன ஆயிடுது? புரோட்டானா மாறிடுது. அதனால இந்த இதுல அட்டாமிக் நம்பர் இன்கிரீசஸ் பை 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப NP ரேஷியோ வந்து கரெக்ட் ஆகுது, ஸ்டெபிலிட்டியை அது அட்டைன் பண்ணுது. ஓகே, குட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கிறேன். how it attains stability இத அழிச்சிடுறேன். நீங்க எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு ஆட்டம் புரோட்டான் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஓகே, நியூட்ரான் கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஆட்டம் எங்க இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். இது என்ன செய்யணும்? புரோட்டான் எண்ணிக்கையை குறைக்கணும், நியூட்ரான் எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணணும். அப்ப it has to reduce its proton count and increase the neutron count. somewhere here அது இருக்குன்னா புரோட்டான் கவுண்ட குறைச்சு நியூட்ரான் கவுண்ட கூட பண்ணுச்சுன்னா இங்க வந்து அது சேர்க்கும். அது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு புரோட்டான் நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் வந்து நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் பிளஸ் நியூட்ரினோ அப்படி மாறுது. ஓகே, இந்த மாதிரி புரோட்டான் என்ன ஆயிடும்? நியூட்ரான் பாசிட்ரான் நியூட்ரினோ அப்படி ஆகும் பொழுது மேல டோட்டல் 1 இதெல்லாம் கரெக்டா வந்துரும். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான்ல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தனியா ஒரு சின்ன பார்ட்டிகிள் வெளியில போயிடுது. அதுக்கு பேர் தான் பாசிட்ரான். மீதி இருக்கிறது தான் நியூட்ரான். இந்த மாஸ் வந்து நியூட்ரான் கொஞ்சம் பெருசா இருக்குமே அப்படின்னா அந்த மாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பை சாக்ரிஃபைசிங் சம் எனர்ஜி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நியூக்ளியஸ்க்குள்ள நடக்குது. சோ நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு புரோட்டான் வந்து நியூட்ரானா மாறுது தேவைப்படும் போது நியூட்ரான் புரோட்டானா மாறுது. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இதுதான் நம்ம வந்து பீட்டா பிளஸ் டிகே, இத பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது என்ன? காமா டிகே. காமா டிகேங்கிறது ஒண்ணும் இல்ல, இது வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதுக்கு பேர் தான் காமா டிகே. இப்ப எப்போதுமே ஒரு பார்ட்டிகிள் ரிலீஸ் ஆகும்போது the daughter nucleus will be in excited state. இந்த excited stateல இருக்கிறது வந்து releases that energy in the form of radiation and it attains stability. This is known as gamma decay. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த தியரி பார்ட் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இப்ப நான் சொல்லணுமோ அது எல்லாம் சொல்லியிருக்கேன். Now we are going to the problem. Look at the question. ஓகே, இப்ப क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन நம்பர் 16ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ஒரு நியூக்ளியஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது அந்த மாஸ் வந்து ரெண்டு பார்ட்டிகிளா உடையும் போது அதோட வெலாசிட்டிஸ் வந்து 2:1ல இருக்கு. வெலாசிட்டி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. v1 by v2 is equal to 2:1 அப்படினு கொடுத்திருக்காங்க. What will be the ratio of the nuclear radius? அதாவது r1 by r2 என்ன வரும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இது ரெண்டா பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது இதோட வெலாசிட்டி v1, இதோட வெலாசிட்டி v2. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் 2:1. சோ ஒரு தியரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். v1 by v2 is equal to m2 by m1. you remember, இது தலைகீழா வரும், அதை நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொன்னேன் நான். அப்புறம் ரேஷியோ ஆஃப் தி கைனடிக் எனர்ஜி கூட பார்த்தோம். ஓகே, அப்ப v1 by v2 2:1 அப்படினா m2 by m1 வந்து 2:1.
அப்ப m1 by m2 எவ்வளவு 1 by. So massங்கிறது என்ன density into volume, and you know nuclear density is a constant. Density into volume 4 by 3 pi r1 cube. இது எவ்வளவு 4 by 3 pi r2 cube is equal to இந்த 1 by இதல கேன்சல் பண்ணிடலாம். அப்ப r1 cube by r2 cube 1 by 2 cube root எடுக்கலாம். r1 by r2 ங்கிறது என்ன 1 by 2 whole power 1 by 3, அதாவது 1 by 2 power 1 by 3. This is in the option D, that is r1 by r2. ஓகேயா? ரைட், அடுத்த ப்ராப்ளம் போலாம்.